யாக்கோபை Jacob, ஆண்டவர் நான் உன்னை உருவாக்கினேன் என்று சொன்னார். God says, I formed thee, O Jacob. என்னவாக உருவாக்கினார்? How did he form him? எப்படி உருவாக்கினார்? How? நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே We pray, யாக்கோபை போல என்னை உருவாக்கும் ஆண்டவரே. form me even as Jacob. யாக்கோபே Jacob, பயப்படாதே, fear not. நான் உன்னை உருவாக்கினேன். I have formed thee. நீ என்னுடையவன், You are mine. நான் உன்னுடனே இருப்பேன். I would be with thee. நான் உன்னுடனே இருப்பேன். I would be with thee. ஆண்டவர் 3 விதத்திலே யாக்கோபை உருவாக்கினார். The Lord formed Jacob in 3 aspects. நன்றாய் கவனியுங்கள். Consider me. நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். I tell you in short. யாக்கோபை உருவாக்கின தேவன் உங்களை என்னை உருவாக்கணும். God who formed Jacob can form you too. முதலாவதாக First, ஆதியாகமத்தின் புஸ்தகம் book of Genesis, 32ஆம் அதிகாரம் chapter 32, 10ஆம் வசனம், சீக்கிரம் வாசியுங்கள். verse 10. 32. எனக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானே. நல்ல கவனிங்க. Consider me. ஆண்டவர் எனக்கு காண்பித்த தயவு, The mercy that God has shown எனக்கு me. காண்பித்த சத்தியம், The truth that God has shown me. எவ்வளவேன்னு பாத்திரல்ல. How long? கர்த்தர் என்ன காண்பிச்சார்? What did God show? சத்தியத்தை காண்பிச்சார். He showed him the truth. கர்த்தர் என்ன காண்பிச்சார்? What did God show? தயவை காண்பிச்சார். Showed him his mercy. இந்த மனுஷன் ஆண்டவருடைய சத்தியத்தையும் This man knowing the truth of ஆண்டவருடைய God, தயவையும் அடையும் முன்பதாக before he would receive the இந்த truth of மனுஷன் mercy, யாரா இருந்தான்னு கேட்டீங்கன்னா who was he? வெறும் கோலோடு புறப்பட்டான். He started only with a staff. அவங்க அப்பா வீட்டுல இருக்குமா சத்தியத்தை அறிஞ்சவன் இல்ல. He never knew the truth from his father. தேவ தயவை பெற்றவன் இல்ல. He never received the mercy of God. இவன் வெறுங்கையாய் வந்து படுத்திருக்கும் பொழுதுதான் கர்த்தர் அவனை சந்திக்கிறார். He came empty-handed when he was laid down. God visited him. 20 வருஷத்துக்கு அப்புறம் சொல்றான், After 20 years he says, நீர் எனக்கு காண்பித்த தயவு, the mercy that thou hast shown me, நீர் எனக்கு காண்பித்த சத்தியம், the truth that thou hast shown me. இந்த தயமும் சத்தியமும் எனக்கு என்ன கொண்டு வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, What about the mercy and truth? What did it do unto நான் me? வெறுங்கையாக ஒரே ஒரு கோலோடு புறப்பட்டேன். I went with an empty hand, having only a staff. 20 வருஷத்துல In 20 years, 2 பரிவாரங்களுக்கு தலைவனாக மாறிட்டேன். I have become the head of 2 bands. நீங்க 33ஆம் அதிகாரத்திலே In chapter 33, 11ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, verse 11, தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார், for God hath dealt graciously with me, வேண்டியதெல்லாம் எனக்கு இருக்கிறது. because I have enough. இது யார் சொன்னது தெரியுமா? Who said? கோலோடு வெறுங்கையாய் போன ஒரு மனுஷன் Man who went only with his staff. And an empty 20 hand. வருஷத்துக்கு முன்ன Before 20 வெறுங்கையாய் இருந்த ஒரு மனுஷன். A man was barren. He was empty-handed. சொல்றாரு, Now he says, 2 பரிவாரங்களுக்கு தலைவனாயிட்டேன், he has become the leader of 2 bands. வேண்டியதெல்லாம் இருக்கிறது. And he has everything. இது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, The reason behind, தேவ தயவு, the mercy of God, ஆண்டவருக்கான சத்தியம், the truth of God, தேவனுடைய அனுக்கிரகம், and the compassion of God. இந்த 3 சேர்ந்து All the 3, என்னை பெரிய தலைவனாக மாற்றிடுச்சு. it has made me a great leader. எனக்கு வேண்டியதெல்லாம் தந்துடுச்சு. And he has given me everything. நல்லா கவனிங்க. Consider me. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. யாக்கோபின் தேவன் என்னுடைய தேவன் நம்புறது எத்தனை பேர்? God of Jacob is my God. நீங்க How many of you நம்புறீங்களா? believe that? நம்ம சத்தியத்தை நான் சத்தியத்தை அறியாம இருந்த ஒரு காலம். A time when we know not the truth. நமக்கு சத்தியமே தெரியாது. We never knew the truth. நாம எதையோ வணங்கிட்டு இருந்தோம். We were worshiping தேவ something else. கிருபையினால் சத்தியத்தை நம்ம அறிஞ்சோம். By the mercy of God, we came to know the truth. நம்ம தேவ தயவுக்கு தூரமாய் நாம இருந்தோம். We were apart from the mercy of தேவனுக்கு God. நாம் கோபாக்கினை உள்ளவர்களாய் இருந்தோம். We were the children of wrath to தேவ God. தயவு நமக்கு கிடைச்சது. The mercy, we received the mercy of God. தேவன் நம்ம மேல அனுக்கிரகம் வச்சிருக்கிறார். God has compassion on us. அப்படியானால் If that be so, இந்த 3 சேர்ந்து the 3 together, நம்ம யாரா இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, what we should நம்ம become, தலைவர்களா இருக்கணும். we should become a leader. நமக்கு வேண்டியது எல்லாம் நமக்கு இருக்கணும். We should have sufficient and enough. இது சத்தியம். That's the truth. இது சத்தியம். That's the truth. தேவன் ஒரு மனிதனை உருவாக்குவாரானால் If God forms man, நிச்சயமாய்
இவைகள் கண்டிப்பா இருக்க வேண்டும். Certainly he needs his qualities. இவன் சொல்றான் எனக்கு தேவன் தந்தார். He says, God has given me. காரியத்துக்கு வாங்க. Come to the matter. இவனுடைய சத்தியம் இவனுக்கு இந்த பணத்தை கொண்டு வந்துச்சா? Whether the truth gave him the money. இவனுடைய ஜெபம் இந்த பணத்தை கொண்டு வந்துச்சா? Whether it was his prayer that gave him the money. இந்த தயவு இந்த ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்துச்சா? Whether mercy brought him the riches. இந்த அனுக்கிரகம் பணத்தை கொண்டு வந்துச்சா? Whether compassion brought about the money. எல்லாத்துக்கும் ஒரே பதில் சொல்லலாம், நோ. We can say only no for all this. இவைகள் எல்லாம் அவன் ஐஸ்வர்யம் சம்பாதிக்க உதவினது. All this helped to earn the riches. இந்த சத்தியம், The truth, இந்த தயவு, the mercy, இந்த அனுக்கிரகம், the compassion, இதெல்லாம் இவன் தலைவன் ஆவதற்கு உதவி செய்துச்சு. it helped him to become a leader. ஆனா Yet, இவன் எப்படி மந்தைக்கு தலைவன் ஆனான் தெரியுமா? how did he become the leader of the band? இந்த மனுஷனே சொல்றாரு, This man says, ஆதியாகமத்தின் புஸ்தகம் the book of Genesis, 31 அதிகாரம் chapter 31, 41 வசனம் பாருங்க. Verse இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன். I have been 20 years in thy house. 40 வசனம், Verse 40, பகலிலே வெயில், in the day இரவிலே God consumed குளிர் me, என்னை and the frost- பட்சித்தது. and the frost by night, நித்திரை என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது. and my sleep departed from my eyes. இவ்விதமாய் நான் பாடுபட்டேன். Thus I suffered. 41 வசனம், Verse 41, இந்த 20 வருஷ காலம் உடைய வீட்டிலே இருந்தேன். I've been 20 years in thy house. கடைசியாக Lastly, 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். Thou hast changed my wages 10 times. 42 வசனம், Verse 42. என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்னோடு இராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கைப்பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார். Except the God of my father and God of Abraham, fear of Isaac had been with me, surely thou hast sent me away now empty. God has seen me affliction and the labor of my hands and rebuked thee yesterday. நல்லா night. பாருங்க, நான் சுருக்கமா சொல்றேன். I tell you in short, பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. it was a drought in the நித்திரை என் day, கண்களுக்கு தூரமாய் இருந்தது. and my sleep departed from mine eyes. 10 வருஷம் என்ன செய்தாராம்? 10 years. சம்பளத்தை 10 times he changed his wages. டிக்ரீஸா இன்க்ரீஸா? Whether he increased or decreased. 10 முறை சம்பளத்தை உயர்த்தினானா குறைச்சானா? Whether he increased his wages or decreased his wages. மாமனாரு சம்பளத்தை குறைச்சான். The father-in-law decreased. 20 வருஷத்துல 10 முறை மாமனாரு சம்பளத்தை குறைச்சான். 10 times his father-in-law decreased his wages. இவன் பெருசா ஆக ஆக இவன் மேல எரிச்சல் அடைந்து 10 முறை சம்பளம் குறைக்கப்பட்டது. As he waxed greater and greater, we find him being jealous of him and ஆனா, reducing his wages 10 times. மேல இருந்து தேவன் பார்த்தார். But God saw him from above. என்னத்தை பார்த்தார் தெரியுமா? What did he see? இவனுக்கு கிடைச்சது சத்தியம், He received the truth. இவனுக்கு கிடைச்சது தயவு, He received the mercy of God. இவனுக்கு கிடைச்சது அனுக்கிரகம். He received the compassion. மேலே சத்தியத்தை பெற்றுக்கொண்ட மனிதனை தேவன் பார்த்தார். God saw the man who received the truth. என்ன பார்த்தார் தெரியுமா? What did he see? அவனுடைய சிறுமை, அவனுடைய கையினுடைய பிரயாசத்தை தேவன் பார்த்தார். He saw his affliction and the efforts of his hand. தேவன் என் சிறுமையும் என்னுடைய கையின் பிரயாசத்தையும் பார்த்தார். God has seen my affliction and the labor of my hand. நான் ஏன் வெறுமையாக முடியல தெரியுமா? Why I was not sent away empty. நான் ஏன் தலைவனானேன் தெரியுமா? Why I became rich. நான் எப்படி இந்த மந்தைக்கு அதிபதி ஆனேன் தெரியுமா? Why I became the சத்தியத்தை owner of it. அறிந்த நான், I having known the truth. தயவை பெற்ற நான் I having received the mercy of God. தூங்கிட்டு இருக்கல. I was never sleeping. நான் என்ன பண்ணேன்னா, What I did? சத்தியத்தை பெற்ற நான் பிரயாசப்பட்டேன். I who received the truth made an effort. ராத்திரியும் பகலும் பிரயாசப்பட்டேன். I labored day and night. அந்த பிரயாசத்தை ஆண்டவர் பார்த்தார். God saw the labor. அந்த பிரயாசத்தை ஆசீர்வதித்தார். God blessed my labor. தடியோடு போன நான் I who went with the rod, இன்றைக்கு 2 மந்தைக்கு தலைவனாக I have now become the leader of 2 bands. நான் சொல்லுவேன், ஜெபிக்கிற உங்களை பார்த்து, Looking at நீங்க you, ஜெபிக்கிறீங்க, you pray, நீங்க உபவாசிக்கிறீங்க, you do fast. ஆனா கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு எதை பார்க்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, for blessing. What உன்னுடைய does? கையினுடைய பிரயாசம் என்ன?
What about the effort of your hand? ஆகையினாலதான் Therefore, 128ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, Psalms 128. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். Those யாரு? who fear the Lord and walk in his way, யாரு? blessed is a man. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். Blessed is everyone that feareth the Lord, that உனக்கு walk. கையின் பிரயாசத்தை நீ Thou சாப்பிடுவாய். shalt eat the labor of thy யாரு? hands. யாரு? Who? யாரு? Who? கர்த்தருக்கு பயந்து One who fears the அவர் Lord. வழிகளில் நடக்கிறவன் எதை சாப்பிடுவான்னு கேட்டீங்கன்னா, And one who walks in his way. ஆண்டவர் வானம் திறந்து வாயில ஊட்ட மாட்டாரு. He will not open the heaven and feed him in his mouth. எவன் வீட்டு சொத்தை எடுத்து உனக்கு கொடுக்க மாட்டாரு. He would not gather someone else's property and give it to you. உன்னுடைய பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். Thou would eat thy labor. நீ யாரு? Who are you? நீ பயந்தவன். You feared God. நீ பயந்தவன். You feared. அவர் வழியில் நடக்கிறவன். You walk in his ways. இப்ப ஆண்டவர் பார்க்கிறார், என் பிள்ளை படுற பிரயாசத்தை பார்க்கிறார். God is looking at the effort that child is கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். You will eat the labor of thy உனக்கு hands. பாக்கியமும் Thou shalt, உனக்கு நன்மையும் உண்டாயிருக்கும். thou shalt be blessed. அப்ப நீ and சாப்பிடணுமானா, goodness. If you ought to eat, நீ சாப்பிடணுமானா if you ought to நீ eat, பிரயாசப்படணும். you ought to make an effort. அதனால தான் பவுல் சொன்னாரு, Paul said, வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு. he who would not labor should not eat. நீ சாப்பிடணுமா, If you have got to நீ eat, வேலை செய்யணும். you ought to labor. ஏனென்றால் Why? தேவன் ஒரு பெரிய ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கினார். God had created the great garden of Eden. பெரிய தோட்டம். He created a great garden. அவர் சொன்னாரு, Said, கனி விருட்சங்கள் எல்லாம் படைச்சிருக்கப்பா, I have created இந்த the கனிகள் fruit எல்லாம் trees. சாப்பிடுங்க. You can eat the fruits thereof. நீ கனியை சாப்பிடணுமானா You got to eat the fruit. சும்மா கனி வராது. Fruit will not come of its own. சும்மா கனி Will வராது. not come of its own. நீ என்ன செய்யணும்? What you ought to do? உழைக்கணும். You ought to labor. நிலத்தை பண்படுத்தணும். You got to dress the land. அந்த நிலத்துல உழைக்கணும். You got to toil in that அந்த land. நிலத்துல நீ பிரயாசப்படணும். You ought to make an effort in that land. எல்லா தாழ்மையோட நான் சொல்லுவேன், I tell you humbly, நாம் ஒரு புதிய இடத்தை வாங்கணும். we purchased that new plot. உள்ள போகும்போது While entering inside, அங்க ஒரு 50 தென்னை மரம் இருந்துச்சு. there were 50 coconut trees. அதுக்கு தண்ணியே பாய்ச்ச மாட்டாங்க. They would not water it. ஏன்னு கேட்டா அதுக்கு ரொம்ப செலவாகுது. So it was very expensive. நான் உள்ள போனேன். I went inside. 4 தோட்டக்காரனை போட்டேன். So I ரெண்டு employed பம்பு செட்டை gardeners, போட்டேன். 2 pump set, தண்ணி பாய்ச்சினேன். and I saw that it was இப்போ being எனக்கு 50 தென்னை மரமும் தேங்காய் அப்படியே காய்ச்சி கொட்டுது. watered. So the 50 coconut trees are giving the yield. அங்க என்னென்ன மரம் வச்சுட்டேன். I have kept several trees. வித்தவர் வந்து பார்த்தார்னா அரண்டே போயிடுவார், இதனடா நான் வித்ததான்னு. So the one who sold, if he would come and see, he would be shocked. ஏன் தெரியுமா? You know why? ஒவ்வொரு மாதமும் ஆயிரக்கணக்கான பணத்தை நான் செலவு பண்றேன். Because every year I spend thousands for it. அதை கொத்துறேன். So I toiled. அதுக்கு உரம் விடுறேன். I gave manure. அதுக்கு தண்ணி ஊத்துறேன். I அதை poured வேலி water. அடைக்கிறேன். I created a அதுல fence. பிரயாசப்படுறேன். I put in effort to that. அதான் வேதம் சொல்லுது, The word of God says, பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் தன் வயலிலே முதற் பலனை பெறுவான். one who sows a seed with making all the effort, he would 50 receive the reward. ஏக்கர் நிலம் இருக்கிறதுனால காய்கனி வராது. Just because you have 50 acres of land, you would not நீ receive the அதுல rest. பிரயாசப்படணும். You ought to labor in. உன் பிரயாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். God sees your labor. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be to the உண்டாகுது. name of God. பொதுவாக நான் சொல்றது, In general, I say, ஊழியக்கார மீட்டிங்களை சொல்றது. during workers' meeting, I tell them, நிறைய ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, many workers used to say, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு, the Lord is blessing you. கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறது இல்லை. Well, the Lord has not blessed us. நான் சொல்றது, I tell them, நீ இந்த ஊழியத்துக்கு வரும்போது என்ன செய்யிட்டு இருந்த? what were you doing before you came to the ministry? எங்கேயாவது வேலை செய்த? இல்ல, You were working elsewhere. எஸ்டேட்லயோ கம்பெனில வேலை செய்த. You were working in an estate or elsewhere. எத்தனை மணிக்கு எழும்புன? அது பாஸ்டர் காலையில 4 மணிக்கு எழும்பி. Early morning, 4 o'clock. 4 மணிக்கு எழும்புன. You got up at 4 o'clock. 4 மணிக்கு எழும்பி குளிச்சு அதுக்குள்ள மனைவி எழுப்பி சாப்பாடுக்கு பழம் பண்ணி You had your முதல் bath, வண்டி you 5 மணி வண்டியை பிடிச்சான். You catch hold of the 5 o'clock. 5 மணி வண்டியை பிடிச்சு 7 மணிக்கு கம்பெனிக்கு போயிட்டான். 7 o'clock he goes to the company. வீட்டுக்கு எப்போ வரான்? When does he come home? ராத்திரி 9 மணி. Night, 9 o'clock.
வீட்டை விட்டு 5 மணிக்கு கிளம்பினவன் ராத்திரி 9 மணிக்கு வரான். One who leaves the house by 5 comes home by 9 o'clock in the night. உனக்கு எவ்வளவு சம்பளம்? What was he earning? 5000 ரூபாய். 5,000 rupees. 10,000. 10. சரி, இப்போ நீ வந்து ஊழியத்துக்கு வந்துட்ட. Now we have come to the ministry. இப்போ உனக்கு என்ன வேலை? What's your work now? ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி. Full-time ministry. முன்னால Early, 8 hours மினிஸ்ட்ரி. 8 hours இப்போ work. ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி. Now full-time ministry. சரி, நீ 5000 ரூபாய்க்கு 4 மணிக்கு எழும்பின. For 5,000 you ராத்திரி woke up at 9 4 மணிக்கு o'clock. வந்த. You came at night 9 o'clock. இப்போ Now ஊழியத்துக்கு வந்துட்ட. you come to the service of உனக்கு God. 10,000 ரூபாய் வேணும். You need 10,000. சம்பளம் 10,000 வேணும். 10,000. 5000 ரூபாய்க்கு 12 மணி நேரம் வேலை செய்தல்ல. For 5 hours you 10,000 ரூபாய்க்கு எவ்வளவு 5,000. நேரம் வேலை செய்ற? What about 10,000? How many hours you toiled? இப்போ எப்போ எழும்புற? Now when do you get up? இப்போ ஒன்றும் வேலை இல்லை. காலையில் முன்னால காலையில் ஆஃபீஸ் போடும். இப்போ என்ன இல்லை? No work now. இப்போ எவ்வளோ தூங்குறேன்? 8 மணிக்கு. ஓ 8 மணி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்றைக்கி ஒன்றும் மீட்டிங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, இன்னொரு 1 hour தூங்கலாம். So no meeting today. உலகத்துக்கு 5000 ரூபாய்க்கு நீ 4 மணிக்கு எழும்பி For 5,000 9 rupees you மணிக்கு get up at 4 வந்தல்லப்பா. o'clock. Come at 9 o'clock. அவன் திட்டி 5000 ரூபா கொடுத்தான். And he would scold you and give you 5,000. இன்னைக்கு நீ ஆண்டவர் குளிஞ்சு வந்துட்ட. எப்போ எழும்புன? Come to serve God. நான் சொல்கிறேன், தைரியமாக சொல்கிறேங்க. I tell you boldly. 14 வயசில் நான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன். At the age of 14 I இதே came. ஆவடிக்கு வந்தேன். I came to this Avdi. நான் ஒரு மளிகை கடையில் மாதம் 15 ரூபாய் கூலி. I was working for 15 rupees a month in a provision store. ராத்திரி 11 மணி 11:30 மணிக்கு படுக்க போறோம்னு சொன்னா, படுக்கணுமா? வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா? 11, எப்போ? 11:30 when I go to bed. he would நைட் 11:30, மத்தியானம் இல்ல, ask, night 11:30. 11:30 மணிக்கு நாங்க படுக்க போறோம்னு சொன்னா, என்னடா படுக்கணுமா? வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா? அப்படின்னு you want to go to sleep? Have you completed your சொந்தக்காரர் தான். 11:30 மணிக்கு படுக்க போனா, 11:30 if I go to sleep. என்னுடைய டீனேஜ் பருவத்துல 14 வயசுல படுக்க போனா, At the age of 14, 4 மணிக்கு தண்ணி ஊத்துவாங்க. 4 ஏய், o'clock, சோம்பேறிகளா, இன்னுமாடா தூங்குறீங்க? they used to pour water on us. 4 மணிக்கு மேல தூங்குனா யாரு? நீங்க யாரு? நீங்க திரும்ப If you sleep after 4 o'clock, just imagine. நீங்களும் ரொம்ப சுறுசுறுப்பானவங்க. நான் உங்களுக்கு சொல்லல, எங்களை எங்க எஜமானங்களுக்கு பட்ட பேர். I tell you the nickname that I employ. 4 மணிக்கு தூங்குனா 11:30க்கு படுத்து 4க்கு எழும்புனா, சோம்பேறிகளா, இன்னுமாடா தூங்குறீங்க? 11:30 to 4, they used to call us sluggards and lazy. டீனேஜ் தங்கச்சி, டீனேஜ் தம்பி, எத்தனை மணிக்கு படுத்து? Brothers and sisters, நீ சொல்ற கடவுள் என்ன ஆசீர்வதிக்கவே இல்லை. God has not blessed us. என்ன ஆசீர்வதிச்சார்? He has blessed me. வயசு எனக்கு 73. Now I'm முடிக்க போறேன். 73. I'm going to complete. இன்றைக்கு வரைக்கும் To this day, 4 மணிக்கு எழும்பி 11 மணிக்கு படுக்க போறேன். getting up at 4 o'clock, I go to bed at 11 o'clock. இன்றைக்கு வரைக்கும் உழைக்கிறேன். Even today, எனக்கு எல்லாம் இருக்கு. I have everything. வீடு இருக்கு, I have a house. கார் இருக்கு, I have a car. நல்ல மனைவி இருக்கா, என்னை நேசிக்கிற பிள்ளைங்க இருக்காங்க, I have children. எல்லாரும் இருக்காங்க. போத்திக்கிட்டு 10 மணி வரைக்கும் தூங்கின கடை பாஸ்டர் டயர்டா இருக்கார், தூங்குறாரு, விட்டுருவாங்க. Even if I sleep till 10 o'clock, they'll say, Pastor is tired and leave me. இல்ல, It's not so with me. 4 மணிக்கு எழும்புறேன். I get up at 4 o'clock. நாள் முழுதும் வேலை செய்றேன். I toil throughout the day. இந்த ஊழியத்துக்கு நான் பிரயாசப்படுறேன். I make an effort. 73 வயசுல நான் வந்து ரெஸ்ட் எடுக்க முடியுங்க. At the age of 73, I can take rest. ஆனா ஒண்ணே ஒன்று தப்பு செய்றேன், மத்தியானம் சாப்பிட்டு 1 hour படுத்துறேன். So அதான் rest. after lunch, I have a nap for 1 hour. That's my. காலையில இருந்து 11 மணிக்கு உழைக்கிறேன். So from morning till 11 o'clock, I toil. எனக்கு சிலர்லாம் ஃபோன் பண்ணுவாங்க, 1 மணி, நைட் 1 மணிக்கு At night, 1 o'clock, they used to ring ஃபோன் me up. பண்ணிட்டு நான் ஃபோன் எடுத்தா, பாஸ்டர் தூங்கிட்டீங்களா? Pastor, have you slept? எப்படி இருக்கும் கேளுங்க. எத்தனை மணிக்கு? What time? Just imagine the time. 1 மணிக்கு 1. தூங்கிட்டீங்களா பாஸ்டர்? Have you slept, Pastor? நான் சொல்லுவேன், ஏப்பா தூங்குற எப்படி ஃபோன் எடுக்க முடியும்? முடிச்சுதான் I இருக்கேன். used to say, if I sleep, how can I attend your phone? 1 மணிக்கு 2 மணிக்குங்க ஃபோனு. 1 o'clock, 2 o'clock. தூங்கிட்டீங்களா? Have you slept?
நான் சொல்றேன், I would say, நான் என் போனை எப்போ ஆஃப் பண்ணுவேன் தெரியுமா? when I switch off my phone. இன்றைக்கு ஊக்கமா ஜெபிக்கணும், செய்தி எடுக்கணும் அப்படின்னா போனை ஆஃப் பண்ணிடு. Today I got to pray, I got to take a தேவ message. சமூகத்துல உட்கார்ந்து இன்றைக்கு செய்தி எடுக்கணும், இன்றைக்கு ஜெபம் பண்ணணும். என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னா ஒன்று ஃபோனை ஆஃப் பண்ணுவேன், இல்லைன்னா ஃபோனை ஆஃபீஸில் கொடுத்துருவேன். I have to sit in prayer, get a message, then only. எத்தனை டயர்டா படுத்தாலும் ஃபோனை ஆஃப் பண்ண மாட்டேன். Never would I switch off my phone. 2 மணிக்கு எழும்புறதுக்கு ஆயத்தம், 1 மணிக்கு எழும்புறதுக்கு ஆயத்தம், 11 மணிக்கு எழும்ப இந்த 73 வயசுல Ready to get up at 2 o'clock and 1 o'clock and even at 11 o'clock at the age of 73. ஆனால் தாங்க 2 மந்தை வந்துச்சு எனக்கு. Therefore, I received 2 2 bags. பரிவாரம் எப்படி வந்துச்சுன்னா, You know how I got? போத்திக்கிட்டு தூங்குனால இல்ல, Not by covering myself and sleep. பிரயாசப்பட்டு. The effort that I took. இன்றைக்கும் பிரயாசப்படுறேங்க. Even this day I take an effort. உண்மையா சொல்றேங்க, எனக்கு 3 சர்வீஸ் பேசுறது என்னோட சரீரத்துக்கு முடியவே இல்லை. I cannot bear for நிச்சயமா எனக்கு முடியல. services. Definitely it is not possible. நான் ரெஸ்ட் எடுத்தா நீங்க என்ன சண்டைக்கு வர போறீங்களா? So if I take rest, would you quarrel with me? இல்ல இல்ல. No. கர்த்தர் எதை பார்க்கணும்னா என் பிரயாசத்தை பார்க்கணும். The Lord is looking at the labor that I take. 23 வயதுல உழைச்சது போல 73 வயசுல உழைக்கிறேன். I toil even as I toiled at the age of 23 now when I'm 70. நீ என்ன உழைக்கிற? What about you? சோம்பலா உட்கார்ந்துகிட்டு வீட்டுல தூங்கிக்கிட்டு வேலை வெட்டி இல்லாம You're sitting as a lazy person. கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கல. And you say God is not there. சத்தியத்தை அறிஞ்ச நீ உன்னுடைய கையை ஆண்டவர் பார்க்கிறார். Having known the truth, the Lord is looking at the effort of your hand. அது பிரயாசப்படுதா? Whether it's taking any effort. பவுல் சொன்னாரு, Paul says, இவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்படுகிறேன். above all of them I labored alone. ஆகிலும் நான் அல்ல, Yet not I. என்னோடு இருக்கிற தேவ கிருபை. It's the grace of God that is in me. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10 நினைக்கிறேன். 1 Corinthians நான் இவர்கள் 15:10. எல்லாரிலும் அதிகமாய் ஆகிலும் நான். என்னோடு இருக்கிற தேவ அப்ப கிருபை தேவ கிருபை எதுக்கு? What for you need the grace? கிருபை எதுக்கு? What for? தூங்குறக்கா? Is it கிருபை for? எதுக்கு? Is it for sleeping? உழைக்கிறதுக்கு. It's for laboring. உழைக்கிறதுக்கு. It's for laboring. இன்னைக்கு சில பிள்ளைகள் ஊக்கமா ஜெபிக்கிறாங்க. இப்ப எக்ஸாம் டைம் இல்ல, Some people. இதுவரைக்கும் ஜெபிக்காதெல்லாம் ஜெயிப்பான். ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞானத்தில் குறைவாய் உள்ளவன் எல்லாரிடத்திலும் பெற்றுக்கொள்ள கடவன். ஆண்டவரே எனக்கு ஞானம் தாரும். நான் தானியேலை காட்டிலும் ஞானவனாய் வளரணும். நீர் எனக்கு ஞானத்தால் நிறைக்கணும். நான் ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் வரணும். I got to receive first rank in the state. உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கணும்னா, If the Lord has got to hear your prayer, நீ ஸ்டேட் ஃபர்ஸ்டா வர்றதுக்கு என்ன பிரயாசப்பட்ட? what is the effort you take to come state first? 360 நாளும் பீச்சும் பார்க்கும் சுத்திட்டு உனக்கு ஞானமா இல்ல? And 65 days you நீ come ஸ்டேட் and ஃபர்ஸ்ட் wait. வரணுமா? நிச்சயமா ஸ்டேட் லாஸ்ட் வருவ. You will come last in the state. நீ பிரயாசப்படுப்பா, You ought to labor. நீ முயற்சி எடுப்பா. You ought to toil. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர்றதுக்கு முயற்சி எடு. You got to toil and come state first. முயற்சி எடுத்துட்டு ஜெபம் பண்ணு. Take an effort and then pray. ஆண்டவரே நான் ராத்திரி எல்லாம் படிக்கிறேன், Lord, எனக்கு ஞானம் இல்ல, study through the night. எனக்கு No தங்க wisdom. மாட்டேனுது. I don't நான் have எவ்வளவு memory. முயற்சி எடுக்கிறேன் I ஆண்டவரே, take lot of effort. நான் எவ்வளவு பிரயாசப்படுறேன் I ஆண்டவரே, take lot of effort. எனக்கு ஞானம் இல்ல, I don't have எனக்கு wisdom. ஞாபக சக்தி இல்ல. I don't have memory. ஞானத்தில் குறைவா இருந்தா நீர் கொடுப்பேன்னு சொல்றது. Say those who are நான் lacking ராத்திரி knowledge. பகலும் பிரயாசப்படுறேன். I make an effort day and night. ஆண்டவரே என் பிரயாசத்தை பார்த்து என்ன Lord, look at my efforts and bless me. நிச்சயமா நீ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வருவ. Definitely you'll come state கர்த்தர் உன்னை first. ஆசீர்வதிப்பார். The Lord would bless you. எதை பார்க்கறாரு? What would you look at? உன் ஜெபத்தை அல்ல, Not your prayer. உன் பிரயாசத்தோடு கூடிய ஜெபம். The effort and the prayer that you make. ஆண்டவர் ஒருபோதும் சோம்பேறிக்கு உதவி செய்ய மாட்டார். God will never help the sluggard. நம்முடைய தேவன் யார் தெரியுமா? You know who our God is? கடுமையான உழைப்பாளி. Our God is a hard laborer. இயேசு அவர் பரலோக தேவன் கீழே இறங்கி வந்தார். Jesus